இன்டர்நேஷனல் ஃபியூஷன் எனர்ஜி அக்ரிமெண்ட் 2006 நவம்பர் 22 பாரிஸில் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பிய யூனியன் ஆகியவை இணைந்து இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட் ரியாக்டர் எனப்படும் வரலாற்று சிறப்புமிக்க ஃபியூஷன் ரியாக்டரை உருவாக்குவதற்கான இன்டர்நேஷனல் ஃபியூஷன் எனர்ஜி அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது சூரியனில் நடைபெறும் இயற்கை அணுவாய்வு முறையை பூமியில் மீண்டும் உருவாக்கி எல்லையில்லாத தூய்மையான ஆற்றலை உற்பத்தி செய்யும் முயற்சிக்கான மிக முக்கியமான ஒப்பந்தமாகும். உலகம் முழுவதும் எரிசக்தி நெருக்கடி மற்றும் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தல் அதிகமாகி வருவதால் நிலையான மற்றும் தூய்மையான ஆற்றலுக்கான தேவை அதிகரித்தது. நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கும் வகையில் அணு உலைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. தற்போதுள்ள அணு உலைகள் அணுக்களை பிளந்து ஆற்றலை உருவாக்குகின்றன. இது அணுக்கழிவு மற்றும் கதிரியக்க கசிவு அபாயங்களை கொண்டுள்ளது. எனவே இதற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த அணு உலைகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அணுக்கரு சிதைவுக்கு பதிலாக அணுக்கரு பிணைவு முறையை பயன்படுத்துவது குறித்த ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2 லேசான அணுக்களை ஒன்றாக இணைத்து அதிக எடையுள்ள தனிமத்தை உருவாக்கும் போது அதிக அளவில் ஆற்றல் வெளிப்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இது மிக குறைவான அணுக்கழிவையே உருவாக்குகிறது. மேலும் இதில் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் டியூட்டீரியம் கடலிலிருந்து கிட்டத்தட்ட வரம்பற்ற அளவில் கிடைக்கிறது. இது சூரியனில் நடைபெறும் ஆற்றல் உருவாக்கும் செயல்முறையாகும். பிணைவு செயல்முறையை தொடங்குவதற்கு எரிபொருளை பல மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு, அதாவது சூரியனை விட 10 மடங்கு அதிக வெப்பநிலைக்கு சூடாக்க வேண்டும். இதே சூழலை பூமிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை தொடங்க உலக நாடுகள் திட்டமிட்டன. இதற்காக இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பிய யூனியன் ஆகியவை இணைந்து 2006 நவம்பர் 22 இன்டர்நேஷனல் ஃபியூஷன் எனர்ஜி அக்ரிமெண்ட் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த முயற்சியின் விளைவாக உருவாக்கப்பட்ட கருவிதான் டோகமாக். டோகமாக் என்பது அணுக்கரு பிணைவு ஆற்றலை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஓர் ஆய்வு சாதனமாகும். இது சூரியனில் நடைபெறும் அதே ஆற்றல் உற்பத்தி செயல்முறையை பூமியில் மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறது. டோகமாக் ஒரு வளைய வடிவ இயந்திரமாகும். இதன் முக்கிய நோக்கம் அதிக வெப்பநிலையில் உள்ள பிளாஸ்மாவை காந்தப்புலங்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது வளையத்தின் மையத்தில் பிடித்து வைப்பதாகும். இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் என்பது இத்தகைய டோகமாக் வகை சாதனத்தை பயன்படுத்தும் உலகிலேயே மிகப்பெரிய அணு இணைவு சோதனை உலையாகும். இது தெற்கு பிரான்சின் காடராச் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. ITER என்பது ஒரு ஒற்றை நாட்டின் வளங்கள் மற்றும் அறிவுக்கு அப்பாற்பட்ட மிக பிரம்மாண்டமான திட்டமாகும். இதற்கு மிக அதிகபட்ச அறிவியல் ஒத்துழைப்பு தேவை. இதனால் 7 உறுப்பு நாடுகளும் இணைந்து நிதி மற்றும் மிக சிக்கலான தொழில்நுட்ப கூறுகளை உருவாக்கி வழங்குகின்றன. ITER திட்டம் மனித குலத்திற்கு சுத்தமான, கதிர்வீச்சு அல்லாத, எல்லையற்ற ஆற்றலை கொடுக்கும். இது காலநிலை மாற்றத்திற்கான மிகப்பெரிய தீர்வாக அமையும். நிலக்கரி, எண்ணெய், வாயு இல்லாத ஆற்றலை எதிர்கால உலகம் பெறுவதற்கு வழிவகுக்கும். ITER திட்டம் வெற்றிகரமாக முடிந்தால் அது உலகின் எரிசக்தி நிலையை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த ஒப்பந்தம் உலக ஆற்றல் வரலாற்றில் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது.